அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மகரிபுடைய வக்து வந்துருச்சு. ஆனா பெரும்பாலும் நாம வெளியூர்ல இருந்து வந்தவங்க தான் இங்க கூடி இருக்கிறோம். மார்க்கத்துல 5 நேர தொழுகையை வளமையா தினசரி தொழ வேண்டும். ஆனா பயணத்துல இருக்கிறவங்க தான் இருக்கிற ஊர்ல இருந்து 25 கிலோமீட்டர் அளவிற்கு யார் பயணம் செய்யறாங்களோ அந்த மாதிரி பயணத்துல இருக்கிறவங்க 5 நேர தொழுகையை 3 நேரங்களாக சுருக்கிக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி நமக்கு ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறாங்க. சுபுஹ் நேர தொழுகையை சுபுகுல தொழுதரணும். லுஹர் அசர் ரெண்டையும் சேர்த்து ஒன்னு லுஹருடைய நேரத்திலேயோ அல்லது அசருடைய நேரத்திலேயோ இணைத்து சேர்த்து தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது மாதிரி மகரிப் இஷா 2 வக்தையும் 2 நேர தொழுகையும் ஒரே நேரத்தில் மகரிபுடைய நேரத்திலேயோ அல்லது இஷாவுடைய நேரத்திற்கு பிற்படுத்தியோ தொழுது கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது மாதிரி 4 ரக்காத்துகள் கொண்ட தொழுகையை 2 ரக்காத்தாக சுருக்கிக் கொள்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இப்பொழுது நிகழ்ச்சிக்கான நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் நாமும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறதுனால மார்க்கம் கொடுத்திருக்கிற இந்த அனுமதியின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் மகரிப் இஷா 2 நேர தொழுகையும் ஜம்மு செய்து இஷாவுடைய நேரத்தில் நிகழ்ச்சி முடிவடைந்ததற்கு பிறகு மாநாட்டு திடலிலேயே தொழுகை நடைபெறும். தொழுகிறவர்கள் இங்கே தொழுது கொள்ளலாம். பயணத்திலே செல்லுகிறவர்கள் உடனடியாக புறப்படுகிறவர்கள் கூட தங்களுடைய வாகனத்திலே அது மாதிரி தொழுது கொள்ளலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. உள்ளூர்வாசிகளாக இருந்தால் அவர்கள் தொழுவதற்கு அரங்கத்து 2 புறத்திலே இருக்கிற ஷெட்டுகள் அமைத்திருக்கப்பட்டிருக்கிற இடத்துல அவங்க தொழ விரும்பினால் அவங்க இந்த மாதிரி இந்த நேரத்தை பயன்படுத்தி தொழுது கொள்ளலாம். அவர்களும் இது மாதிரி சில நேரங்கள்ல உள்ளூர்வாசியும் கூட சில நேரங்கள்ல விதிவிலக்காக 2 நேர தொழுகை பயணி தொழுகிற மாதிரி 2 நேர தொழுகையை ஜம்மு செய்து தொழுது கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதை பயன்படுத்த விரும்புகிறவர்கள் அதை பயன்படுத்தி இஷாவுடைய தொழுகை நேரத்தில் 2 நேர தொழுகையும் சேர்த்து தொழுகும் போது நீங்க தொழுதுங்க. உள்ளூர்கார மக்கள் ஜம்மு தான் செய்யணும், கசர் கிடையாது. தொழுகையை சுருக்கிக் கொள்வது கிடையாது, ஜம்மு செய்வது 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுவதற்கு மட்டும்தான் அனுமதி இருக்கிறது.